அப்ப ஒதுக்கி ஒதுக்கி போறீங்களா? அப்ப உங்க ஒண்ணு நான் அரிச்சிட்டேன். உங்க ஒண்ணு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பாய் மோசம் பண்ணிட்டேரு. சர்க்கிங் செய்து கொடுத்தியே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்தமுள்ள வந்ததா அவனை பார்த்து உடனே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஐயோ நான் வேணாம்னு தான் சொன்னேங்க. எங்க அப்பாவும் எங்க அண்ணனும் என் பேச்சு கேட்காம அப்படியே எனக்கு எங்க அத்தை பிள்ளை கல்யாணம். இது ஒரு உண்மைங்க. தாலி மட்டும்தான் அவர் கட்டினாரு. இன்னும் அவர் கை கூட என் மேல படலைங்க. சத்தியமா சொல்றேன். தாலி கட்டின வேகத்தோட மலைநாட்டுக்கு போயிட்டாரு போருக்கு. ஆமாங்க. ஒரு உண்மை சொல்றேன் உனக்கு. தாலி கட்டின மட்டும்தான் அவருது. மத்ததுல உனக்கு தான் பட்டு அவருது. பயிர் வைக்க போறது இதோட என் வீட்டுக்கார தாலி கட்டத்தோட மட்டும்தான் அவர் வேலை. வேற எதுவும் என் உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாது. என் மீது அவனுக்கு ஆசை. ஆமாங்க. ஆம்பளைங்க எப்பவுமே தப்பா தான் நினைப்பீங்க. பொம்பளைங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. பாக்குற மாதிரி பாக்குறீங்க, பார்க்காம போயிடுவீங்க. அப்படியே இந்த நேரத்தில நீ எப்படி வருவா இருக்க கண்ணே ஆடிண்டாடா மச்சான் நம்ம நாட்டு பட தளபதி. ஆம்பளை கூட என்ன வேலை? நாட்டை பத்தி கணக்கு வழக்கு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்கு தெரியாத கணக்கு பொம்பளை உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணன் போருக்கு போயிட்டாரு. எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு. யார் கப்பி பணம் கட்டினாங்க கட்டலன்னு எனக்கு தெரியும். யாரும் ஏமாத்தி அவரை செஞ்சுட்டு எவ்வளவு தைரியமா பேசுற அடி பாவி. இவனுக்கு அவனுக்கும் கள்ளக்காதலா? என் அண்ணனுக்கு எப்ப துரோகம் செஞ்சு உன்னை விடவே மாட்டேன். என் அண்ணனையே உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருக்கிறேன்னு எவ்வளவா ஆசைப்பட்டேன். எங்க குடும்பத்துக்கு குத்து விளக்காய் இருப்புன்னு நினைச்சேன்டி. இப்படி குடும்பத்தையே அழிக்க வருவன கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. எப்ப இங்க குடும்பத்தையே கெடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு வந்துச்சு உன்னை விட மாட்டேன். போருக்கு போயிருக்கிற என் அண்ணன் உன்னையே நினைச்சிட்டு போயிருக்கிறாரு. என் அண்ணனுக்கு துரோகம் செய்யற எண்ணம் வந்ததா உன்னை விட மாட்டேன்டி. உன் வண்டவாளெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறேன். இப்பவே மாமா கிட்ட சொல்றேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க போடி. இந்த உண்மையை தந்தைக்கு தெரியக்கூடாது. மூடி மாறீங்க. நீ இந்த உண்மையை தந்தைக்கு தெரிஞ்சா எங்க அப்பா உயிரை விட்டுருவாரு. ஐயோ தாய் இல்லாத வளர்த்து பொண்ணு தருதலைய போயிட்டாலே. நான் வளர்த்து பொண்ணு வீணா போயிட்டாலே. ஐயன்னு நினைச்சாவே எங்க அப்பா உயிரை விட்டுருவாரு. அண்ணி நான் தப்பு பண்ண இல்லைன்னு சொல்லல. அண்ணி பொண்ணுன்னு பார்க்கறதுக்கு முன்னே தளபதியார நான் மனசார காதலிச்சேன். எப்போ கொண்டு தாலி கட்டினாரோ நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அந்த உண்மையை சொல்றதுதான் வந்து என் மனசு இது காதலுக்கு கண்ணில்வாங்க. என் மனசு இது அலைப்பாய் விட்டது. இனிமே எந்த தப்பு செய்யவும் மாட்டேன். நீ உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உன் காலை பிடிச்சி கேட்கிற யாருக்கு சொல்லாத மூடி மாறிங்க. நீ மூடி. நீ யாரு? ஒரு நாட்டு இளவரசி. ஒரு தவறு செய்யறதா ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது நீ காலால் இடக்கூடிய வேலையை இரு கரந்தொட்டு குனிந்து பணிந்து செய்யக்கூடிய அந்த தளபதி அவனை காதலிக்கணும் விடுவனா? வேற எதுனா தவறு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். என் அன்னைக்காக நான் உயிரே கொடுத்திருப்பேன். எப்ப என் அண்ணனுக்கு துரோகம் செஞ்சியோ உன்னை விடவே மாட்டேன். நான் தாய் இல்லாத பொண்ணு. எனக்கு தாய்க்கு தாயா இருப்பேன் நினைச்சேன்டி. எப்ப இப்ப தரங்கெட்டு போனியோ விட மாட்டேன்.
தவறு செஞ்சவங்க என்றா இருந்தால் தண்டனை அனுபவிச்சே தீரணும். இப்பவே சொல்றேன், போடியே. யார வாடி போடி உன்னை தாண்டியே அண்ணிடியே. வாய மூடியே. நான் மனசு வச்சா தாண்டி நீ அண்ணியே. ஐயா இல்லைன்னா எனக்கு நீ வேலைக்காரி. என்னடி பாப்பா குதிக்கிற? ஏட்டு சரக்கா கூட்டு காக்காது. குதிக்கிற மாடு வது சமக்காதுடியே. ஏய், பகல் கனவு பழிக்காது. நீ நினைச்சதெல்லாம் பழிக்க நான் விட்டுருவனா? என்ன பண்ண போற? நேரப்போ எங்க அப்பாவை பாரு. ஆமாடி, எங்க அப்பாவை பாரு. நான் தலைவதியரை வச்சுங்கிற சொல்லு. எங்க அப்பா வரட்டும். இல்லைன்னா அப்படியே கீச்சிருவேன். எங்க அப்பா எங்க அப்பா கீச்சிருவேன்னு கேக்குறேன். ஏய், எவ்வளவு தைரியம்? ஆமாண்டிய தைரியம், திமிரு, கர்வம் எனக்கு தாண்டிய. என்னன்னா லேசு நினைச்சுக்கிறியா? ஏய் சாந்தி, இந்த உண்மை என் தந்தைக்கு தெரியறதுக்கு முன்ன நான் என் தந்தையை சந்திப்பேன். இங்க நடந்த கதையை இல்லைன்னு நான் மாத்துவேன். ஏய், நான் நினைச்சேன் நான் ஒரு உண்மையை பொய்யாக்குவேன், ஒரு பொய்யை உண்மையாக்குவேன். நான் பணக்காரி, நான் பணக்காரி, எப்படி வேணாலும் மாத்துவேன். ஏய், என் ரூட்டே வேற. எங்க அப்பாவை பார்த்து இல்லாத்தையும் பொல்லாத்தையும் ஒண்ணு நல்ல இல்லை கட்டுன்னு சொல்லி நாட்டு விட்டு ஒண்ணு கட்டுருவேன். அரண்மனை விட்டு வெளியே போற பொண்ணு நீ. நான் அரண்மனையே ஆள வந்திருக்கிறவன் நான். ஐயோ, எனக்கு தாய் மாமா, இப்ப மாமனாரு. இப்ப போய் சொல்றேன், என் வார்த்தையை கேக்குறாரா உன் வார்த்தையை கேட்கிறாரா பாக்கலாமா? ஏய், என்கிட்ட மோதிட்டு ஆமா நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா? சேலஞ்ச் பாக்கலாமா? பாக்கலாமா? பாடியா பண்டு பத்தி பேசுங்க. என்னாச்சும் கேட்டா நண்டு குண்டு நீ. நானும் தளபதியை லவ் பண்ணது உங்க அண்ணி பாத்துட்டாங்க. ஐயோ, உங்க அண்ணிகாரி பாத்துட்டாங்களா? பாத்துட்டாவா? அவ்வளவுதான். நேரா போய் உங்க அப்பாட்ட சொன்னா நீ அவள் தான் குளுக்கோஸ். குளுக்கோஸ் இல்லடா, இன்ஜெக்ஷன். சொல்லுங்களே, மம்மால க்ளோஸ்ரா அது. க்ளோஸ்டா? நான் ஏன்டா க்ளோஸ் ஆகணும்? இந்த வீட்லயே பிறந்த பொண்ணுனா ஆமா நான் நினைச்சது சாதிக்கிறோம். டேய், நான் க்ளோஸ் ஆகக்கூடாது. அவ தான் க்ளோஸ் ஆகணும். இந்த நாட்டுல இருக்க கூடாது. அந்த அனாதை நாயே என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. யார்கிட்ட? டேய், என்கிட்ட மோதிரவா அவ இருக்கவே கூடாது. ஆமாமா. அவ எங்க அப்பாவை பாக்கிறதுக்கு வர்றா. அவ பாக்கிறதுக்கு முன்னாடி நான் போறேன். உங்க அப்பாவை நீ தான் பாக்கணும். என்ன சொல்ற? எனக்காக ஒரு பொய் சொல்லணும். என்ன சொல்ற? அது கூட உனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லணும். ஆமா சரியம்மா, உனக்காக நான் ஒரு பொய் சாட்சி சொல்றேன். அப்படி பொய் சாட்சி சொன்னா அதுல எனக்கு என்ன லாபம்? என்ன வேணும்? என்ன வேணும்? வாடா, எடுத்துக்கடா, அள்ளிக்கடா, கிள்ளிக்கடா. வாடா 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 வாடா, நான் அங்கேற கூடுங்கறேன். உன்னதான் கூப்பிடுறேன். ஏமா, இவள ஆசலாம் கிடையாது. என்ன வேணும்? என் மச்சான் கல்யாணத்துக்கு ஒரு கால் சவரம் போட்டா. மச்சானுக்கு கல்யாணம், கால் சவரம் நகை. ஆமாமா. டேய், ஒரு பொய் சொல்லி என் மானத்தை காப்பாத்த போற. கால் சவரம் ஒரு சவரம் ஏன் நேத்து ஒரு சவரா? நேத்து ஒரு சவரா? அவன் என் கல்யாணத்துக்கு கால் சவரம் போட சொல்ல வேற 6000 ரூபாய். இப்போ ஒரு சவரம் நகை என்ன ஆகுது? 1,13,844 ரூபாய் 32 பைசா. எவன் தாக்கார கத்த? நகை கடையில வேலை செய்யற மாதிரி துல்லியமா சொல்றேன். என்ன பின்ன? டேய், எங்க அப்பாவை பாக்குறேன். ஆமா, பொய் சொல்றேன். கால் சவரம் உனக்கு நான் தரேன். விஜயன் அமரன் இதுவரையில் வரவில்லை. யாருக்கு தோல்வி, யாருக்கு வெற்றி ஒன்றுமே புரியவில்லையே. நீ ஆசையா வளர்த்து வந்து உன் மருமக உன் தங்கச்சி பண்ணு சாந்தி பண்ற வேலை என்ன தெரியுமா? வேலை எங்க அண்ணல இந்த நேரத்துல வேற ஒரு ஆம்பளைக்கு அவளுக்கு கள்ள காதல். சாந்திகா, சாந்தி எப்பேற்பட்ட பொண்ணு, தங்கமான பொண்ணு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் இருக்கலாம், அவள் அங்கத்தில் எந்தவித குறையும் இருக்காது. அவள் மீது அபாண்டமா போய் சொல்றியே, நீயும் ஒரு பொண்ணுதான். தெரியும்பா எனக்கு. நீ பெத்த பொண்ணு, நான் சொல்றது நீ நம்ப மாட்ட. உனக்கு மலை மாதிரி இருக்கிற உன் மருமகத்தான் ஒஸ்தி நீ பேசுவேன். அப்பா, நான் சும்மா சொல்ல வரல உங்ககிட்ட. கண்ணால பார்த்த சாட்சியோட வந்திருக்கேன். சாட்சி என்கிட்ட இருக்குது. எதுக்கா? இதுக்கு சாட்சி. என்ன இப்படி மேல எழுதுவீங்க? நீதான் சாட்சியா? ஆமாங்க ஆமாங்க. ஐயா, என் மகள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சாந்தி
படித்தாண்டி போய்விட்டான். கணவனுக்கு துரோகத்தை செய்து விட்டான். விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான். கடவுளே என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். நேர்ல பார்த்த சாட்சி என்ன சொல்றான்? ஏங்க உங்க தங்கச்சி பொண்ணு சாட்சி யாரு? நலாயினி. அப்படி சொல்றான். நல்ல தங்கம். அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவா. கருப்பு கரசி கண்ணகி. அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்தவா. அப்படி நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. என்னடா சொல்றேன்? அதான் கிடையாது. சின்னஞ்சிறு வயசுல திருமணம் செஞ்சு அவங்க நாட்டிலே விட்டு வந்துட்டீங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. இந்த தாலி கணவன் அது கிட்ட என்ன சொல்ல முடியும்? அதனால அந்த நாட்டிலே ஒரு ஆடவனை பார்த்து செட் பண்ணிக்கிறாங்க. நீங்க திருப்பி நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்க. வந்ததுல இருந்து அம்மாவுக்கு அந்த ஆடவன் மேல ஞாபகம் தான் பழகுது. உடனே நம்ம நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போன் பண்ணி அந்த ஆடவனை நம்ம நாட்டுக்கு வர வச்சுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா கட்டி பிடிச்சி நின்னது நானும் அம்மாவும் பார்த்துட்டேங்க. இது சத்தியம். சதிகார் வழி தாண்டி போனவனே கொஞ்சம் பாவிய உந்தனி நாவிய போக்குவேன் சந்தன கிண்ணத்தை ஏந்துவாய் என்று பார்த்தான். கழுநீர் கிண்ணத்தை ஏந்து விட்டாய். ஆமாங்க. சந்தன வாசம் உன் மீது வணக்கம் என்று பார்த்தால் சாக்கடை வாசம் அல்லவா மணக்கிறது. உன்னை எவ்வளவு உயர்வாக நினைத்தேன். ஆமாங்க. படித்தாண்டி போனவளை, கணவனுக்கு துரோகத்தை செய்தவளை, விபச்சாரத்தில் ஈடுபட்டவளை செய்யலாம். இல்ல மாமா, மாமா எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களே தவிர என்ன அடிக்க மாட்டீங்க மாமா, அடிக்க மாட்டீங்க. ஐயா,
மாமா நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று தெரிந்தால் சந்தோஷப்படுவீங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. அடிக்க மாட்டீங்க. அடிக்க மாட்டேங்க. அப்படி சந்தோஷப்படுவீங்க. மாமா நம்முடைய வம்சத்தின் வாரிசு என் கர்ப்பத்தில் வளருகிறது மாமா. நான் கர்ப்பமா இருக்கிறேன். ஐயோ மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. தங்கச்சி பொண்ணுன்னு தலைமையில தூக்கி வச்சுக்கின்னு ஆனீங்களே. தங்கச்சி பொண்ணு செய்த காரியத்தை பாத்தீங்களா? இதுக்கப்புறம் உங்களால வெளியே தலை காட்ட முடியுமா? மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. எண்ணெய் ஊத்துற யாரா செய்யல மகன். வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன். திருமணம் முடிந்தது. ஆமாங்க. கணவன் மனைவி ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கவில்லை. பார்த்தது கிடையாது. முதலிரவு நடக்கல. மலைநாட்டு போருக்கு சென்றான் கணவன். அவன் வீடு திரும்பவில்லை. ஆமா. அப்படி என்றால் வயிற்றிலே குழந்தை வளர்கிறது யார் என்று சொல்கிறாயே, அந்த குழந்தைக்கு தந்தை சொல்லு சொல்லு. இந்த கருவுக்கு காரணம் சொல்லு. என்னுடைய கர்ப்பத்திற்கு காரணம் சொல்லு. சத்தியத்தை மறக்காதே. சத்தியம் சத்தியம் சத்தியம். சொல்லு சொல்லு. சொல்ல முடியாது மாமா, சொல்லு. சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆளா ரெண்டு ஆளா யாரு வந்து யாரு போனவங்கள ராந்தல் பிடிக்கிறோம் போல. தொக்க தொண்டி அடிக்குதுங்க. இப்படி அப்படி செயலை செய்யட்டும். தாய் இல்லாம வளர்ந்தது, தந்தை இல்லாம வளர்ந்தது, ஆமாங்க. கேட்பாரட்டு வளர்ந்தது.